கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த ஒரு மாதம் முழுவதும் தேவன் நம்மளை கிருபையாக கண்ணின் மணி போல பாதுகாத்து அந்த மகிமைக்குள்ளே வைத்து, அது மகிமையின் பிரசனத்துக்குள்ளே வைத்து நடத்தி வந்ததற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாயும் இணைந்து உங்களை மனதார வாழ்த்துகிறோம். அதான் 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மதுரமான வாழ்வை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். மதுரமான வாழ்வு நமக்குள்ளே. சரிங்களா? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா அவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்ததான சத்தியத்தை இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ளும்படியாக இந்த காணொலியை உங்கள் முன்னால் வைக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசியுங்கள், மதுரமானதை குடியுங்கள், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், இது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் கொழுமையானவர்களை புசியுங்கள்ன்றார். அது நம்ம சொந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். கொழுமையான காரியம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியம். மதுரமானதை குடியுங்கள் அப்படின்றார். மதுரமானதை குடியுங்கள். இது பிறருக்கு பிரயோஜனமான காரியம். சரிங்களா? இந்த 2ஐ குறித்ததான ஒரு காரியம். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களை நினைத்து அவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். பாருங்கள், எவ்வளவு ஆண்டவர் மற்றவங்க மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிற. நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்ல, நம் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. நீங்க விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். நீங்கள் பலத்தோடு இருக்க வேண்டும். பலம் வேணும்னா கொழுமையானவரை புசிக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே ஆனால் மதுரமானதை என்ன செய்யணும், குடிக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் செய்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்களை அனுப்புங்கள். பிரியமான தேவ ஜனமே, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது செங்கடலை கடந்து வர்றாங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அவங்க ஏலிமுக்கு வராங்க. ஏலிமுக்கு, இந்த ஏலிம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே திராட்சை, அதாவது பேரிட்ச மரங்கள் உண்டு, அங்கே நீரூற்றுகள் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் அவங்களால குடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், அது கசந்து போயிருந்துச்சு. அப்போ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லுகிறார். 23, 24, 25 வசனங்களில் இப்படி சொல்லுகிறார். அப்போ மோசே கர்த்தர் நோக்கி முறையிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த மரத்தை வெட்டி அதை அந்த தண்ணீரிலே போடு என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீரில் இருந்த கசப்பு அந்த மரத்தில் ஏறிவிட்டது. தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது என்று சொல்லி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. தண்ணீர் மதுரமாயிற்று. மதுரமானதை குடித்து தாகம் தீர்த்து மகிழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுக்கு தேவை தண்ணீர், தாகம் தீர்ப்பதற்கு. ஆனால் தண்ணீரோ கசந்து போயிருந்தது.
தேவையோ அநேகம் இருந்தது. அந்த தேவைகளுக்காக மக்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா முறையிடுறாங்க. முறையிடுகிற சத்தத்தை கேட்டு மோசே கர்த்தரோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொன்னார், அந்த மரத்தை வெட்டி போடு. வெட்டி போட்ட மாத்திரத்திலே, அந்த நிமிஷத்திலே அதில் இருந்ததான தோஷம், அதில் இருந்ததான அந்த கசப்பு அந்த மரத்தின் மேல் ஏறிவிட்டது. தண்ணீர் மதுரமாயிற்று. மதுரமானதை குடித்தார்கள், மகிழ்ச்சியானார்கள், தாகம் தீர்க்கப்பட்டது, பிரயாணப்பட்டார்கள். பிரியமான தேவஜனமே, இதை நீங்கள் கருத்தில் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். மதுரமானதை குடித்தார்கள். மதுரமான தண்ணி, அழகான தண்ணி, தித்திப்பான தண்ணி குடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. பிரயாணப்பட்டு போகிறாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். தண்ணீர் மதுரமாயிற்று. சரிங்களா? ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க. சங்கீதம் 119 103 சொல்றாரு, அந்த வார்த்தை உள்ளே வரும்பொழுது அது மதுரமாய் மாறிற்று. தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும்பொழுது அது மதுரமாய் மாறிற்று அப்படின்னு. அதே மாதிரி சங்கீதம் 19:10 அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது. பாருங்க, வார்த்தை எப்படியா மதுரமாக இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் அதிகமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 15 அதிகாரத்தை வாசிங்க. காலையில் 5 வாசிங்க, ஒரே இடத்துல வாசிக்க முடியலையா? காலையில் 5 வாசிங்க, மத்தியானம் 5 வாசிங்க, இரவு 5 வாசிங்க. வாசிக்க 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 வாழ்க்கையினுடைய தரம் உயரும், சிந்தை மாறும், எண்ணம் மாறும். எல்லாவற்றையும் மாற்றுகிறதா என்னுடைய வார்த்தை. காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறது அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விருத்தி அடையணும், முன்னேறணும், தேவ சுத்தத்தை அறியணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு மேலே உங்களுக்கு தனி கவனம் வேணும். அதான் சொல்லாரு, நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்றார் தாவீது. அதனால இந்த வார்த்தை அது தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தை. ஆக இந்த வார்த்தை நம்மை மதுரமாக்குகிறது அப்படின்ட்டு தாவீது அரசு சொல்லுகிறான். ஆனால் தாவீதுடைய மகனாகிய சாலமோனோ அதை எப்படி கொண்டு வருகிறான் அப்படின்னா, அதே நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கிறது, ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தை தான். ஆக எல்லாமே வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த வேதாகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை இன்பமாக மாறும், மதுரமாய் மாறும். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பார். அவருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கே திராட்சரசம் குறைந்து போய்விட்டது, தண்ணீர் இல்லை, அங்கே திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. அவருடைய தாயார் வந்து சொல்லுகிறார் இயேசு இடத்துல, திராட்சரசம் குறைபட்டு போயிட்டுன்னு. அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, அம்மாவை பார்த்து, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். வேலை வந்த பொழுது அங்கே நிற்கிற வேலை ஆட்களை அழைத்து அந்த கற்சாடிகளிலே தண்ணீர் வாருங்கள் என்று சொல்கிறார். அங்கே 6 கற்சாடி இருக்கிறது. ஒவ்வொரு கற்சாடியும் 12-13 குடம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். ஒரு குடம் 12 லிட்டர் இருக்கு இல்லையா? அப்படிதானே? 12 லிட்டர் வச்சுருங்களேன். அப்போது 6 கற்சாடியில் பாருங்களேன், 13 குடம் நிரம்பத்தக்கதாங்க. அவ்வளவு தண்ணீரை வார்த்து அந்த தண்ணீரை அவர் கொண்டு போய் இப்பொழுது பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்க அப்படின்றார். அதுக்குள்ளே அங்கே ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு மறு சாயல் உண்டாக்கப்படுகிற தண்ணீர் அங்கே திராட்சரசமாய் மாறுகிறது. தண்ணீர் கெட்டு போகுங்க கொஞ்ச நாளில். திராட்சரசம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. திராட்சரசம் ஒரு 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 பிள்ளை பிறக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், திராட்சரசத்தை எடுத்து ஒரு பேரலில் வச்சு அதை மண்ணுக்குள்ள முக்கி வச்சிருவாங்களாம். அது 20 வருஷம் 25 வருஷம் அப்படியே அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்கும். எத்தனை வருஷம் மண்ணுக்குள்ள இருக்கிறதோ அத்தனை வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திராட்சரசம் ருசி உள்ளதாக மாறுமா. ஆனால் அவைகளில் உள்ள ருசியை விட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட அந்த தண்ணீரிலிருந்து புறப்பட்ட அந்த திராட்சரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்துச்சு. அவன் சொன்னான், பந்தி விசாரணைக்காரன் எந்த ஒரு மனுஷனும் முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி பிறந்தே கொடுப்பான். நீர் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இப்போ நல்ல கவனிங்க, இந்த ரசம் அந்த கச்சாடி அப்படிதானே,
இந்த ரெண்டே ஒரு காரியம், கச்சாடி, தண்ணீர், ரசம், அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன். கச்சாடி நீங்கள் தான், உங்களுக்குள்ளதான் அந்த ரசம் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன பிரயோஜனங்க? அது உங்களுக்குள்ள இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது ஜனங்களுக்கு போகணும். அதனால தான் அவன் நெகேமியா சொன்னான், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க அப்படி சொன்னானா? சிறுமைப்பட்டவள் மேல் சிந்தை உள்ளவனா மாறணும் இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ரசத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும். நீங்க தாங்க நல்ல ரசம். இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே, அந்த ரசம் உங்களுக்குள்ள இருக்குது. அது உங்களுக்குள்ள இருந்தால் ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாது. அது அங்க இருந்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு, வாழ்க்கையில எந்த நன்மையை அனுபவித்தராத மக்களுக்கு இந்த ரசம் போய் அவளை மகிழ்ச்சி ஆக்கணுங்க. திராட்சை ரசம் என்ன செய்யணும்னா, சங்கீதம் 45 இல்லை 43 சொல்லாரு என்னவா அப்படின்னா, அது திராட்சை ரசம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், களிப்பாக்கும் அப்படின்றார். ஆக நீங்க தான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியா மாறணும், ஆசீர்வாதமா மாறணும். உங்களுக்குள்ளதான் அந்த தித்திப்பு இருக்கிறது. இனிய சொற்கள் மதுரமாய் மாறுகிறது என்று நீங்கள் பேசுங்க, ஜனங்களோடு கூட பேசுங்க. இந்த வருஷத்திலேயாவது உங்களுக்குள் இருக்கிற நற்குணங்களை, தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை, வரங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களுக்கு புரோஜனமானவர்களை அனுப்புங்க. ஏன் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஜனங்களுக்கு தேவை. மக்கள் கேட்கிறாங்க. அப்பம் தேவை, தண்ணீர் தேவை, திராட்சரசம் தேவை, கொடுங்க. உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க மேல கனமான அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் ஆளுகை இருக்கு, உங்களுக்குள்ள இந்த வரங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ருசி உள்ள ஒரு வாழ்க்கையும் உள்ள வைத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத ருசியற்று கிடக்கிற ஜனங்களை நினைத்து அவளை பங்களை அனுப்புங்க. சரிங்களா? நீங்க தான் ரசம், நீங்க தான் ருசி உள்ள ரசம். நீங்க தான் கச்சாடி, உங்க கச்சாடிக்குள்ள இருக்குது. அதை கொண்டு போங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, கடந்த ஓராண்டு காலம் முழுவதும் நடத்தி இந்த வருஷத்தினுடைய 1ஆம் மாதத்தை கிருபையாய் கடறச் செய்து, மகிமையாய் கடறச் செய்து, இந்த 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவரேன்னு சொல் மதுரமானதை உள்ளே வைத்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மதுரமான வாழ்வை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மதுரமான வாழ்வை எல்லாரும் அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. மதுரத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க, தவிப்போடு இருக்காங்க, வேதனையோடு இருக்கிறாங்க அறிந்து மதுரமானதை கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆட்கள் நடத்துங்க, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.